தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கக்கூடிய ஆடு அண்ணாமலை இமயமலைக்கு போயிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. நேஷனல் மீடியாவில் இமயத்தில் மாயாவி அப்படின்னு முன்னாடி காமிக்ஸ் புக்கெலாம் வரும்ல, அந்த ரேஞ்சில் இமயத்தில் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு போட்டு ஃப்ளாஷ் நியூஸு போட்டுட்ருக்காங்க. பொதுவாக நம்ம ஊர்லேருந்து இமயமலைக்கு யாராவது போகிறாங்கன்னா அவங்க வாழ்க்கை வெறுத்து போய் முற்றும் துறந்த முனிவராக போகிறது தான் வாடிக்கை. அண்ணாமலை அப்படி என்னத்தை வெறுத்து போயிட்டாரு, என்னத்தை முற்றும் துறந்து முனிவராக போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியல. நம்ம ஊரில் அண்ணாமலை பரங்கிமலை ஜோதி கணக்கு தான். ஆனாலும் கூட நேஷனல் மீடியாக்கள் அண்ணாமலை ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தான் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை அண்ணாமலை நேஷனல் பாலிடிக்ஸுக்கு போயிட்டு இங்கே வளர்ன மாதிரியே வளர்ன பிறகு தான் இந்த ஆள் ஒரு கோமாளி அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிப்பாங்க போல் இருக்குது. அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் வாரும் வெறி நாய்கள்லாம் இங்கே முன்பை காட்டிலும் கடுமையாக குலைச்சு கொண்டு இருக்கிறாங்க. அண்ணாமலையுடைய ஆதரவாளரான பாஜகவை சேர்ந்த நடுத்தர வயது பெண் ஒருத்தங்க, அவங்க தலை நிறைய பூவை வச்சுட்டு இருக்காங்க, நைட்டி போட்டுக்கிட்டு ஒரு பெரிய குங்குமம், பழைய ஒத்தரவா சைஸுக்கு ஒரு குங்குமம் அதை வச்சுக்கிட்டு அவங்க அந்த குங்குமத்தை அழிச்சுக்கிட்டு அழுது புரண்டு ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய ஒரு வீடியோ துண்டு வைரல் ஆகி கொண்டிருக்கிறது. ஐஏஎஸ் படித்து அந்த பதவியும் இது கட்சிக்காக விட்டுட்டு நேர்மையாக மக்களுக்கு பணியாற்றணும் இந்த மாதிரி ஒரு இனிமேல் தமிழகத்தில் தாமரை மலரவே மலராது. திரு கே அண்ணாமலை அவர்களை மாற்றியது எண்ணி என் மனைவி அழுகிறார். பொதுவாக தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு தோற்றத்தில் ஒரு பெண் அழுது கொண்டிருக்கிறார் என்றால் அது 16ஆம் நாள் காரியம் அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு காட்சியாக தான் இருக்க முடியும். அண்ணாமலைக்கு இதை ஏன் செய்கிறாங்க அப்படின்னு நமக்கு புரியல. அண்ணாமலை என்னதான் செய்ய போகிறாப்புல, தமிழ்நாட்டிலேயே ஒன்றும் நொட்டலை, இப்படி இருக்கும்போது இமயமலைக்கு போயிட்டு என்னத்தை ஆட்ட போகிறாரு அப்படிங்கிறது பின்னாடி சில கதைகள் இருக்கின்றன, சில சுவாரஸ்யமான பின்னணி இருக்கிறது அப்படின்னு விவரம் அறிந்தோர் சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு நியூஸ் ஃபர்ஸ்ட். நீ அதுக்கு வேலைக்கு ஆக மாட்டே அப்படின்னு வடிவேலுக்கிட்ட சிங்கமுத்து சொல்கிற ஒரு ஜோக்கு இருக்கும். அதுபோல் 2026 தமிழ்நாட்டில் தேஜாக்கு ஆட்சி வரணும் அப்படின்னா அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு அமித்ஷா அண்ணாமலையிடம் சொல்லிவிட்டதாக அண்ணாமலையே சொல்கிறார். தேஜாக்கு ஆட்சிக்கு வரும்னு அமித்ஷாவுக்கு நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் கூட அதிமுகவை ஏன் நாடக காதல் பாணியில் இழுத்து போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பாராளுமன்ற தேர்தலை மனசில் வச்சு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 2014 பாஜக ஆட்சிக்கு வரும்போது தேஜாக்கு என்பது பாஜக தலைமையிலான வலிமையான மாநில கட்சிகளுடைய ஒரு கூட்டணி அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் வாக்காளர்கள் மத்தியில் இருந்தது. போக போக அது தேய ஆரம்பிச்சது. இதுக்கு பாஜகவுடைய சர்வாதிகாரம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஏன்னா அவங்க கூட்டணி கட்சிகளை எல்லாம் தங்களுடைய பங்காளிகளாக நினைக்காம அடிமைகளை போல நினைத்து செயல்பட்டு வந்தார்கள். அதனால தான் நிறைய கட்சிகள் பாஜக கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. சில பேரை வேண்டி விரும்பி மிரட்டி இடியை விட்டு ஐடியை விட்டு எப்படியோலாம் திரும்ப கூட்டணி சேர்ந்துக்கிட்டாங்க. அதுபோல தான் பீகாரில் நிதிஷ்குமார், ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி போய்கொண்டு இருக்கிறது. கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் யாரும் எதிர்பாரா வண்ணத்தில் இருந்தது. பாஜக 350 இடங்களை 400 இடங்களை கைப்பற்றும் என்று சொல்லப்பட்டு கொண்டிருந்த ஒரு நிலையில் அது ஒரு மைனாரிட்டி ஆட்சியை தான் அமைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. இதனால் நாம் பழைய தேஜாக்குவை 2014 இருந்ததை போன்ற ஒரு தேஜாக்குவை வாக்காளர்கள் மத்தியில் காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷா இப்போது இழுத்து போட்டு இருப்பதாக சொல்கிறார்கள். அமித்ஷாவுடைய இந்த முயற்சியின் மூலமாக என்ன ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 தமிழ்நாட்டில் தாமரை மலரும், அண்ணாமலை முதல்வர் ஆவார் அப்படின்லாம் லோக்கல் சங்கிகளுக்கு ஒரு கனவு இருந்தது. இந்த கனவை நிரந்தரமான நிராசையாக்கி விட்டு இருக்கிறார் அமித்ஷா. முதல்வர் கனவுல இருந்த அண்ணாமலையையும் நீ இனிமேல தீப்பொறி திருமுகம் இல்லை, வெறும் திருமுகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துரத்தி இருக்கிறாங்க. ஆடு மாடு மேய்க்கிறதுக்காகத்தான் ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு வந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு பசுமை விடனில் கவர் ஸ்டோரியாக தமிழ்நாட்டு மக்களிடம் அறிமுகமாகி இருந்தவர் அண்ணாமலை. இருந்தாலும் கூட அவர் தமிழ்நாட்டுக்கு ஏன் வந்தார், ஐபிஎஸ் வேலையை ஏன் திறந்தார் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை ஏற்கனவே குருமூர்த்தி அமாவாசைக்கு பூசணிக்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சி இருந்தார். ரஜினிகாந்த் அரசியல் ரொம்ப தீவிரமாக வரணும்னு நினைச்சார். அவர் சொன்னார், நான் சீஃப் மினிஸ்டராக வரமாட்டேன் சார். நீங்கள் சீஃப் மினிஸ்டர்லாம் வேறு யார் சார் சீஃப் மினிஸ்டராக போடுவீங்க அப்படின்னு. சார் உங்களுக்கு தெரியுமா அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காரு. குருமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா 2019 ரஜினி தனிக்கட்சி ஆரம்பிக்க முயற்சி செய்து கொண்டிருந்த போது பல பேரை பார்த்து ஆலோசனைகளை பெற்று வந்தார். அந்த அடிப்படையில் ரஜினி எங்கிட்டையும் பேசினார். ரஜினி சொன்ன ஒரு தகவல் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் வினோதமாகவும் இருந்தது. ரஜினி என்ன சொன்னார்னா, நம்ம கட்சி ஜெயிச்சதுக்கு பிறகு நான் சிஎம் ஆக போகிறது இல்லைங்க, ஒரு நல்லவனை தான் நான் சிஎம் ஆக்க போகிறேன், எனக்கு அந்த பதவியிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்னு ரஜினி சொன்னார். யாருங்க அந்த நல்லவன், எனக்கே அந்த நல்லவனை பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு குருமூர்த்தி சொன்னபோது அண்ணாமலையை பற்றி ரஜினி தான் சொல்லியிருக்காரு. கர்நாடகாவில் உடுப்பி சிங்கம் அப்படின்னு ஒரு சிங்கம் இருக்குது, பயங்கரமாக கர்ஜிக்குது, அதோட கர்ஜனை சத்தம் டெல்லி வரைக்கும் கேட்குது.
ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறாப்புல, ஃபேஸ்புக்கு யூடியூப்னு எதை திறந்தாலும் அண்ணாமலை தான் ஃபேமஸாக இருக்கிறாப்புல. அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் நான் மனசில் வச்சுருக்கேன். அந்த அண்ணாமலை கிட்ட தான் நான் பேச போகிறேன் அப்படின்னு ரஜினி சொல்லியிருக்கிறாரு. முதலாக அண்ணாமலையுடைய பெயரை நான் அப்போ தான் கேட்டேன் அப்படின்னு குருமூர்த்தி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, மாரிதாஸ் கூட ரஜினியுடைய முதல்வர் வேட்பாளர் தேர்வில் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாரிதாஸ் இப்போ பாவம் யூடியூப் சேனல் நடத்தி பொழப்பை ஓட்டி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பார்க்குறப்போ ரஜினியுடைய அரசியல் அறிவை எண்ணி நாம் வியக்கத்தான் வேண்டியிருக்கிறது. என்ன இந்த மாதிரியெல்லாம் ஒரு மனுஷன் யோசிச்சிருக்கிறாரு அப்படின்னு. நல்ல வேலையாக சூப்பர் ஸ்டார் கட்சிலாம் ஆரம்பிக்கலை. ஒருவேளை ஆரம்பிச்சிருந்தாருன்னா இப்போ தற்கொலையாக அம்பலப்பட்டு நிற்கக்கூடிய விஜயை விட பெரிய காமெடியனாக தான் அவரும் ஆகியிருக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. ரஜினியை நம்பி ஐபிஎஸ் வேலையை எழுதி கொடுத்துட்டு ஆடு மாடு மேய்க்க அரவக்குறிச்சிக்கு சேர்ந்தார் அண்ணாமலை. கப்பலில் வேலை கதையாகி போச்சு. கப்பலில் வேலைன்னு சொல்லிட்டு கவுண்டர் பண்ணி வேலையை விட்டு வெளில போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிற கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட அது மாதிரி தான் ஆகிப்போச்சு. கொரோனாவை சாக்கா வச்சுக்கிட்டு நான் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு ரஜினி ஜகா வாங்கிட்டாரு. ரஜினியை நம்பி பல 100 பேர் அவங்களுடைய சொத்து பத்தெல்லாம் விற்று கட்சிக்காக செலவு பண்ணி பேனர் கட்டி நற்காரியங்களை எல்லாம் செய்து நீர்மோர் பந்தல் எல்லாம் அமைத்து அவங்க சொத்தை எல்லாம் வீணாக்கிட்டாங்க. அப்படி வீணா போன ஒரு ஆளு தான் அண்ணாமலை. அண்ணாமலையை போலவே வீணா போன இன்னொருத்தர் உண்டு. அவருடைய பேர் கூட இப்போ எல்லாரும் மறந்துட்டு இருப்பீங்க, அர்ஜுனமூர்த்தின்னு பேர். பாஜகவில் இன்டெலெக்சுவல் விங் அப்படின்னு ஒரு விங் வச்சுருந்தாங்க. அதாவது அறிவாளிகளுக்காக ஒரு தனி விங்கா. அந்த விங்குடைய செயலாளராக இருந்தவர் அர்ஜுனமூர்த்தி ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொன்னதுமே ரஜினிக்கு அரசியல் ஆலோசகராக போய் சேர்ந்தார். ரஜினி கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்னதுமே நடுரோட்டுக்கு அண்ணாமலை எப்படி வந்தாரோ அதுபோல அர்ஜுனமூர்த்தியும் வந்து விட்டார். அந்த அர்ஜுனமூர்த்தியுடன் இருந்த பழக்கத்தை வச்சு தான் பாஜகவுக்கு அண்ணாமலை வந்தார். ரஜினியை முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு இருந்த அண்ணாமலை நம்ம கட்சிக்கு வந்திருக்கிறாருன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கைதான் போல அப்படின்னு பாஜகவுடைய டெல்லி மேலிடம் நினைச்சிருக்குது. அதனால தான் கட்சியில் சேர்ந்த உடனேயே அரவக்குறிச்சியில் போட்டியிட வாய்ப்பு கிடைச்சிது. அதில் படுதோல்வி அடைந்திருந்தாலும் மனம் தளராமல் அவருக்கு மீண்டும் கோவை பாராளுமன்ற தொகுதியில் வாய்ப்பளிக்கப்பட்டது. அதுலேயும் அவர் தோத்துட்டாரு. மாநில தலைவராக பதவி கொடுத்து வச்சுருந்தாங்க. மாநில தலைவர் ஆனதுக்கு பிறகு அக்கம் பக்கத்தில் இருந்த எல்லாரையும் உரண்ட எடுத்ததை தவிர்த்துட்டு அவர் கட்சிக்கு உருப்படியாக எதையும் செய்யவில்லை. ஏற்கனவே பாஜகனா ஒரு கோணங்கி கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். அண்ணாமலைக்கு உரிய கோமாளித்தனங்களால் பாஜகவை மேலும் மேலும் ஒரு காமெடி பீஸாக இங்கே அவர் உருமாற்றி வைத்து விட்டார். ஆலினால் அழகுராஜா படத்தில் MS பாஸ்கர் அடிச்சுக்கிற மாதிரி சாட்டையால் தன்னைத்தானே அடிச்சுக்கிறது, கிரிஞ்சு பண்ணுறது, சவுக்கு சங்கருடைய ட்விட்டுங்களை எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்து திமுக பற்றின ஒரு ஊழல் புகாரை நான் கொடுத்துருக்கேன், திமுக ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுக்குறது. இது மாதிரி அண்ணாமலை பண்ண கோமாளித்தனங்கள் என்னங்கிறது நம்ம பட்டியலிட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். எதையெல்லாம் தேவையில்லாத ஆணிகளோ அந்த ஆணிகளை எல்லாம் தேடி பிடிச்சி எடுத்தாந்து பாஜக என்கிற ஒரு சவப்பெட்டியின் மீது அடித்தது தான் அண்ணாமலை கடந்த 3 ஆண்டுகளாக செய்திருக்கக்கூடிய ஒரு சாதனை. தினம் ப்ரெஸ் மீட்டுங்கிற பேரில் கட்சியின் மீதான வெறுப்பலையை தமிழர்கள் மத்தியில் அவர் அதிகரித்து கொண்டே போனார். ஒரு அண்ணாமலை இப்படி செய்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு ஆளுநராக வந்த RN ரவியும் அவருடைய பைத்தியகாரத்தனமான சேஷ்டைகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்து இன்னைக்கு பாஜக என்றாலே தமிழன் செருப்பை கைட்டு அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கும் அளவுக்கு இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் பாஜகவை முடமாக்கி வைத்திருக்கிறது. பொலிட்டிக்கல் ப்ரொஃபஷனலாக இல்லாத ஒரு கோமாளியிடம் கட்சி பொறுப்பை நம்ம கொடுத்தோம்னா அவன் என்னவெல்லாம் செய்வானோ அது எல்லாத்தையும் இந்த அண்ணாமலை செஞ்சு வச்சிருக்காப்புல. பார்ப்பதற்கு பைத்தியம் போல நடந்து கொண்டாலும் கூட இந்த இடைப்பட்ட காலத்தில் கட்சி தலைவருங்கிற ஹோதால அண்ணாமலை செய்திருக்கக்கூடிய வசூல், சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் பாஜக மேலிடத்தையே ரொம்ப மிரட்சி அடைய வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு யாத்திரை நடத்த போகிறேன், அத்வானி பாணியில் ஒரு யாத்திரை நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு அந்த யாத்திரையின் மூலமாக தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை மிரட்டி சேர்த்த சொத்து நாம் கனவுலே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜகவுடைய ஒன்றிய அமைச்சராகி ஊழல் செஞ்சால் கூட 20-25 வருஷம் ஆகும் இவ்வளவு சொத்து சேர்க்கறதுக்கு. அதை வெறும் 3 வருஷத்தில் அண்ணாமலை சேர்த்துட்டாப்புல அப்படிங்கிற தகவல் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் போய் சேர்ந்திருக்கிறது. இதையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய நிலையில் இருந்த கட்சியுடைய சகாக்கள் அத்தனை பேரையும் ஹனி ட்ராப் பண்ணி வீடியோ எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ண தொடங்கினார். ஆனாகனப்பட்ட கேசவ விநாயகத்தில் தொடங்கி KT ராகவன் வரைக்கும் இது மாதிரி ஹனி ட்ராப்பால் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய வீடியோக்கள் அண்ணாமலை வசம் இருக்கிறது. எப்போனாலும் இதை நான் மீடியாவுக்கு கொடுத்து உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மட்டும் இல்லை உங்கள் இல்வாழ்க்கையே காலி பண்ணுவேன் அப்படின்னு அண்ணாமலை மிரட்டிட்டு இருந்ததுனால தான் அவங்கெல்லாம் அண்ணாமலை செய்த அட்டூழியங்களை கேள்வி கேட்க முடியாமல் திக்கற்று போன நிலையில் இருந்தாங்க. இதற்கு கருநாகராஜனும் அண்ணாமலையுடன் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சேர்த்து சொல்கிறார்கள். இதுக்கு மேலேயும் இந்த ஆளை கட்சி தலைமை பொறுப்பில் வச்சுருந்தா கட்சியை திவாலாகிடும்ங்கிற ஒரு நிலையில தான் இப்போது நயினார் வசம்
பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணாமலையை நாங்கள் சும்மா விட்டுற மாட்டோம், அவருக்கு உயர்ந்த பொறுப்பு கொடுப்போம் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருந்தாலும் கூட தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அப்படின்னு ஒரு டம்மி போஸ்ட்டை கையில் கொடுத்து நீ உருட்டினதெல்லாம் போதும் ஓரமாக கிட அப்படின்னு 10-11 அவரை உட்கார வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட நம்ம அண்ணாமலைக்கு சிஎம் கனவு தணிவதாக இல்லை. பிஜேபி ஆட்சிக்கு வந்து நம்ம சிஎம் ஆகிற அந்த கனவு தான் நிராசை ஆகிவிட்டது. பாஜகவில் இருந்தால் சிஎம் ஆகணுமா, வேற ஆப்ஷன் நமக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆலோசகர்களுடன் அல்லக்கைகளுடன் அவர் ஆலோசனை செய்திருக்கிறார். வேற கட்சி எதுலேயும் அண்ணாமலையை சேர்த்துக்கொள்ள போவதில்லை. அதிமுக சேர்த்துக்குமா, திமுக சேர்த்துக்குமா, விசிக சேர்த்துக்குமா, வேற எந்த கட்சி தான் இந்த ஆளை வந்து நம்பி சேர்த்துக்கும், உண்ட வீட்டுக்கே ரெண்டகன் செய்கிறவன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து வெளிப்படையாக தெரிந்து இருக்கிறது. இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே கேடுகிட்ட சீமான் கூட என் கட்சிக்கு மட்டும் நீ வந்துடாதப்பான்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டதாக நம்மளுக்கு தகவல்கள் வந்து கிடைத்திருக்கிறது. இந்த ஒரு நிலையில தான் வேறு வழி இல்லாமல் தனி கட்சி தொடங்கலாம் என்கிற முடிவுக்கு அண்ணாமலை வந்திருக்கிறார்னு அவருக்கு நெருங்கிய வட்டத்தில் இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அவர் பழைய ஃபைலை வந்து தூசி தட்டி எடுத்திருக்கிறாரு. ரஜினி கட்சி தொடங்கலாம் கூட பரவாயில்ல, ரஜினி பேரில் நானே கட்சியை தொடங்கிக்கிறேன், எனக்காக தானே ரஜினி கட்சி தொடங்குறேன்னு சொல்லியிருந்தாரு, என்ன சிஎம் ஆகிறதுக்கு தானே ரஜினி கட்சி தொடங்குறேன்னு சொல்லியிருந்தாரு, அவரால் தொடங்க முடியல என்ன, இப்போ என்கிட்ட காசு இருக்குது, நானே வந்து தொடங்கிக்கிறேன், இதுக்கு ரஜினி ஆதரவு கொடுத்தால் மட்டும் போதும். ரஜினியை ஒரு கௌரவ தலைவராக எப்படி பாமகவில் ஜிகே மணியை ஒரு கௌரவ தலைவராக வச்சிருக்கிறாங்களோ அதுபோல் ஒரு கௌரவ தலைவராக அவர் வச்சுட்டு செயல் தலைவராக நானே செயல்படுகிறேன், நானே வந்து சிஎம் ஆயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து இப்போ அண்ணாமலை வந்திருக்கிறார். ஆனால் இதுக்கு ரஜினி ஒப்புக்கணுமே. யார் சொன்னால் ரஜினி ஒத்துப்பா? குருமூர்த்தி சொன்னால் கூட ரஜினி ஒத்துக்க மாட்டார். இமயமலையில் 200 ஆண்டுகளாக ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அங்கே இருக்கக்கூடிய ஒரு குகையில் தவம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ரஜினியால் நம்பப்படக்கூடிய பாபா மகா அவதார் சொன்னாதான் ரஜினி கேட்பாரு அப்படின்னு அண்ணாமலையிடம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் இப்போது அதை நம்பி அண்ணாமலை இமயமலைக்கு போயிருக்கிறாரு. இமயமலையில் மகா அவதார் பாபா எந்த குகையில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருடைய அல்லக்கைகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பாபாவை தேடி பிடிச்சி அவர் மூலமாக ரஜினிக்கு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பித்து நாம் சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை முயற்சித்து கொண்டிருக்கிறார். இது அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டத்துக்கு போவானா அந்த கதையாக இப்போது நம்ம ஊரில் பரங்கிமலை ஜோதி கணக்காக இருந்த அண்ணாமலை இமயமலைக்கு போயிருப்பது ரகசியம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் ரஜினி பாபாவை வச்சு எடுத்த படமான பாபாவே தமிழ்நாட்டில் செம ஃப்ளாப்பு. ரஜினியுடைய சூப்பர் ஸ்டார் இமேஜையே ஆட்டி அசைத்து பார்த்த படம் அப்படின்னு சொன்னால் அது பாபா தான். அப்படிப்பட்ட பாபாவை தேடி ஒருத்தன் போயிருக்கிறானா அவன் எவ்வளோ பெரிய முட்டா இருக்கணும் அப்படின்னு நீங்களே பார்த்துங்க. அண்ணாமலை அப்படிப்பட்டவன் தான். இருந்தாலும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் தங்கள் தலைவர் ஒரு மேஜிக்கை நிகழ்த்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் என்னடா ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குட் பை டாக்லி படத்தில் தர அஜித் டாங்லியோட தம்பியை வந்து காப்பாற்றலையா, ஜான்விக்கோடு சேர்ந்து எதிரிகளோடு சண்டை போடலையா, அதுபோல் ஒரு அதிசயத்தை அண்ணாமலை தமிழ்நாட்டில் நிகழ்த்துவார் அப்படின்னு குருட்டுத்தனமாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். எதுவும் எப்படியோ இவ்வளவு நாட்களாக நம்மை போன்ற யூடியூப் சேனல்களுக்கு கண்டென்ட் கொடுத்து வாழ்வளித்து கொண்டிருந்தவர் அண்ணாமலை. ஒரு வைரல் பீஸான அண்ணாமலை வைரல் ஃபீவரில் போயிடுச்சே அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் ஒரு நஷ்டம் தான். இனிமேல் சீமானை வச்சு தான் நம்ம சமாளிக்கணும் என்ற ஒரு நெருக்கடியை நமக்கும் சேர்த்து தான் அண்ணாமலை கொடுத்துருக்காப்ல. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.